வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் எடுத்து அதோட அரசியல் களத்தை வேற ஆழமா அலசி ஆராய போறோம். இதன் மூலமா ஒரு அரசாங்கம் எப்படி அடித்தளத்திலிருந்து செயற்படுதுங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். வாங்க இந்த விரிவான பார்வைக்குள்ள போகலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட பார்வை முழுக்க விழுப்புரம் தொகுதி மேலதான். ஏன்னா தமிழ்நாட்டுல உள்ளூர் அரசியல் எப்படி இயங்குது, அங்க என்ன மாதிரியான வளர்ச்சி சவால்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிக சரியான இடம். இந்த வரைபடம் நம்மளோட ஆய்வு எங்க நடக்குதுன்னு ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குது. நம்மளோட இந்த ஆய்வை 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல தொகுதியோட கள நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு கடைசியா நிர்வாகத்துக்கான ஒரு உறுதியான செயல் திட்டம் வரைக்கும் போக போறோம். முதல் கட்டமா விழுப்புரம் தொகுதியோட உண்மையான சூழலை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். அதாவது அங்க வாழற மக்கள் யாரு, அவங்க சந்திக்கிற முக்கிய சவால்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த தரவுகளை பார்த்தா இங்க பெரும்பான்மையா ஹிந்துக்கள் வசிக்கிறாங்க. அதே சமயம் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்கள் கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க, கிட்டத்தட்ட 28% மேல. இது அந்த பகுதியோட சமூக கட்டமைப்பை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான அம்சம். இப்ப பாருங்க, இந்த ஒரு நம்பர் 48%. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விழுப்புரத்துல இருக்கிற உள்ளூர் சாலைகள்ல கிட்டத்தட்ட பாதி சாலைகள் இன்னும் முறையா போடப்படாதவ. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு புள்ளி விவரம் அந்த பகுதியோட உள்கட்டமைப்பு எந்த நிலைமையில இருக்குங்கிற முழு கதையும் நமக்கு சொல்லிடுது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த மாதிரி கள யதார்த்தங்கள் எல்லாம் எப்படி தேர்தல்ல வாக்குகளா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 2 தேர்தல்களுக்கும் இடையில நடந்த மாற்றத்தை கொஞ்சம் பாருங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. 2016ல திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் இழுபறி. ஆனா 2021ல திமுகவோட வாக்கு வங்கி பெருசா அதிகரிச்சது மட்டுமில்லாம அவங்களோட முக்கிய போட்டியாளரே அதிமுகவா மாறிட்டாங்க. இது இன்னும் தெளிவா காட்டுது பாருங்க. தேர்தல் களம் மொத்தமாவே மாறிடுச்சு. 2016ல இருந்த போட்டிச் சூழலுக்கும் 2021ல இருந்த அரசியல் களத்துக்கும் பெரிய வித்தியாசம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்குப்பதிவு சதவீதம் 7.5% அதிகரிச்சிருக்கு. அதாவது முன்ன விட அதிக மக்கள் ஆர்வமா வந்து வாக்களிச்சிருக்காங்க. அவங்க ஒரு தெளிவான செய்திய சொல்லியிருக்காங்க. மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட விதமா வாக்களிச்சாங்க, அவங்களோட மனசுக்குள்ள இருந்த முக்கிய பிரச்சனைகள் என்ன, அந்த விரக்திக்கு என்ன காரணம், வாங்க அதோட மூல காரணங்களை ஆழமா அலசுவோம். நம்மளோட ஆய்வுல 4 முக்கியமான பிரச்சனைகள் தெரிய வருது. 1, சாதி ரீதியான ஆதரவு நிலைப்பாடுகள் மாறுறது. 2வது, உள்கட்டமைப்புல இருக்கிற பெரிய பற்றாக்குறை. 3வது, இளைஞர்கள் கிட்ட வேலையில்லா திண்டாட்டம். கடைசியா, நலத்திட்டங்கள் மட்டுமே போதும்னு மக்கள் நினைக்கல, அதையும் தாண்டி ஒரு சோர்வு வந்திருக்கு. இது வாக்காளர்களோட மனநிலையிலிருந்து வர்ற ஒரு மிக சக்தி வாய்ந்த கருத்து. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வெறும் பாதுகாப்பு வலைகள் மட்டும் வேண்டாம், பொருளாதாரத்துல முன்னேறி போறதுக்கான ஏணிகளை கொடுங்கன்னு கேக்குறாங்க. சரி, இத்தனை சவால்கள் இருக்கும்போது ஒரு தலைவர் எப்படி ஒரு சரியான திட்டத்தை வகுக்க முடியும்? இங்கதான் வியூகம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. இங்க முன்மொழியப்படுற வியூகம் ஒரு முழுமையான அணுகுமுறை. அதாவது வளர்ச்சியில தீவிரம் காட்டணும், மக்களுக்கு ஒரு நிலைத்த தன்மையை கொடுக்கணும், புதுமையான யோசனைகளை கொண்டு வரணும், அதே சமயம் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கவும் செய்யணும். இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சமநிலைப்படுத்துறது தான் இந்த திட்டம். இந்த வியூகத்தை எப்படி செயல்படுத்துறது? ஒவ்வொரு சமூக குழுவோட குறிப்பிட்ட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கணும். அதாவது வன்னியர் சமூகத்துக்கிட்ட விவசாயம் சார்ந்த கல்வி பத்தி பேசணும், எஸ்சி மக்களுக்கு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு உறுதி பத்தி பேசணும், முஸ்லிம்களோட உள்கட்டமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்யணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புன்னு ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் செவி சாய்க்கிறது தான் இந்த திட்டம். எந்த ஒரு திட்டமும் வெறும் பேச்சோட நின்னுடக்கூடாது. அதுக்கு உறுதியான அளவிடக்கூடிய வாக்குறுதிகள் தேவை. சரி, என்னென்ன குறிப்பிட்ட வளர்ச்சி திட்டங்கள் உறுதியளிக்கப்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல சாலை விரிவாக்கத்துக்கும் புதுப்பிக்கிறதுக்கும் மட்டுமே 120 கோடி ரூபாய் முதலீடு. நம்ம முன்னாடி பார்த்தோமே, அந்த 48% போடப்படாத சாலைகள், அந்த பிரச்சனைக்கு இது ஒரு நேரடியான தீர்வு. அடுத்து, வருஷம் முழுக்க சுமார் 6 லட்சம் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குறதுக்கான திட்டம். இது மக்களோட ஒரு மிக அடிப்படையான வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம். வேலை இல்லா திண்டாட்டத்தை சமாளிக்க ஒரு புதிய தொழில் திறன் பயிற்சி மையம். இதன் மூலமா உள்ளூர்ல சுமார் 3000 பேருக்கு புதுசா வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இதோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா பார்க்கலாம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவு, எவ்வளவு காலக்கெடு, அதனால மக்களுக்கு என்ன பலன்னு ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இதுதான் தரவுகளின் அடிப்படையிலான ஒரு நிர்வாகம் இப்படிதான் இருக்கணும்.
அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு தொகுதியோட பிரச்சனைகளை வெறும் அனுமானத்துல இல்லாம தரவுகளோட அடிப்படையில எப்படி துல்லியமா கண்டறியறது, அதுக்கு ஒரு தெளிவான தீர்வையை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அரசியல் வாக்குறுதிகளுக்கும் மக்கள் நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிய இந்த மாதிரி ஒரு தரவு அடிப்படையிலான நிர்வாக வரைபடம் உண்மையிலே சரி செய்ய முடியுமா? நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாக்கி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies@ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.